தப்பு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவிடத்திற்கு சென்ற கார் மற்றும் பைக்குகளில் பேரணியாக சென்ற இளைஞர்களில் சிலர் தாங்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்களை முறுக்கிக் கொண்டு சென்றனர். கார்களின் வெளியே தொங்கிக் கொண்டும் ஆம்புலன்ஸில் கொடி கட்டியவாறும் சாறை சாறையாக சென்றனர். இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் போக்குவரத்து விதிகளை மீறி செல்லும் நபர்களை போலீசார் கேமராவுடன் நின்று கண்காணித்து ஒழுங்குபடுத்தி அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களில் சிலர் பைக்கில் ஆக்சிலரேட்டரை முறுக்கு என்று திருகியதால் போலீசார் எரிச்சல் அடைந்தனர். போலீசார் எச்சரித்தும் கேட்காத அந்த இளைஞர் டிஎஸ்பியை ஆத்திரம் கொள்ள செய்வதற்காக பைக்கை முறுக்கிக் கொண்டே நின்றார். விரைந்து வந்த அவர் பைக்கின் சாவியை எடுத்துக் கொண்டதோடு பைக்கை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அந்த இளைஞரை ரவுண்டு கட்டிய போலீசார் கொடுத்த சவுண்டில் அந்த இளைஞர் கரண்டில் கை வைத்தது போல அதிர்ச்சியுடன் பைக்கில் இருந்து இறங்கினார். பைக் பறிமுதல் செய்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில் அதுவரை கெத்தாக உணர்ந்த அந்த இளைஞர் பைக்கை பறிகொடுத்துவிட்டு வெத்தாக நின்றார். அப்போது காரில் அங்கு வந்த அமைப்பு நிர்வாகி ஒருவர் போலீசாரிடம் கையெடுத்து கும்பிட்டு அந்த இளைஞர் சார்பாக மன்னிப்பு கேட்டதால் போலீசார் மனமிறங்கி சாவியை கொடுத்தனுப்பினர். மீண்டும் பைக்கில் ஏறிய அந்த இளைஞர் பவ்யமாக போலீசார் நிற்கும் பகுதியை கடந்து கும்பலாக சென்றதும் முறுக்கிக் கொண்டு சென்றார். இதற்கிடையே அமைதியை சீர்குலைக்கும் வகையில் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களை தாங்கள் பதிவு செய்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் தினகரன்.